அனைவருக்கும் வணக்கம். ஆர்டிஓ விசாரணையின் போது 12 வயது சிறுவன் அளித்த வாக்குமூலமானது தற்போது ரிதன்யாவுடைய வழக்கில் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். பாக்யராஜும் ஊர்வசி நடித்த முந்தானை முடிச்சு படத்தில் ஊர்வசி ஒரு 3 சின்ன பசங்களோட எப்படி க்ளோஸாக பழவாங்களோ அதே மாதிரி தான் ரிதன்யா தன்னுடைய 12 வயது மாமா பையனோட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்களாம். தன் தம்பி மாதிரி அவங்க கூட ரொம்ப நெருங்கி பழகுவாங்களாம். அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்களாம். ரிதன்யா கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது கூட அவனையும் தன்னோட கூட்டிகிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. அங்கே தான் தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே 12 வயது சிறுவன்கிட்ட சகஜமாக எப்போவுமே அந்த பெண் பேசுகிறதால அவங்ககிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லியிருக்கு. சொன்னதுக்கு முன்னாடியே நான் அவங்ககிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியமும் வாங்கியிருக்கு. அதனால் அந்த பையன் அந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்திருக்கான். ஆனால் ரிதன்யாவை 78 நாளில் தற்கொலை பண்ணிக்கிட்ட பிறகு அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அக்கா இப்படி செத்து போயிட்டாலே அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உண்மைகளெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ விசாரணையின் போது இந்த 12 வயது சிறுவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும்னு யாருக்குமே தெரியாது. இவனே முன் அக்கா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அக்கா இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்று சத்தியம் வாங்கியிருக்காங்க. அதனால் நான் சொல்லாமல் இருந்தேன். இப்போ என் அக்காவே செத்து போயிட்டா, இதுக்கப்புறம் நான் சொல்லலைன்னா அது தப்பாக போயிடும். அதனால் என் அக்காவுக்கு நடந்த கொடுமைகளெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ விசாரணையின் போது அந்த 12 வயது சிறுவன் சொன்ன விஷயத்தை கேட்டு தான் ரிதன்யாவுடைய பெற்றோர்களுக்கே பல உண்மைகள் தெரிய வந்திருக்கான். அந்த 12 வயது சிறுவன் அந்த ஆடியோ விசாரணையின் போது ரிதன்யாவுடைய பெற்றோர்கள்கிட்ட என்னென்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்காவை அந்த அவருடைய கணவனான கவின் ரொம்ப கொடூரமான முறையில் துன்புறுத்தியிருக்காரு. அவருக்கு அக்கா சொல்லும், என் கணவனுக்கு மொத்தம் 4 முகம் இருக்குது அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கான். அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு முகத்தை காட்டுவார், என்னுடைய அப்பா அம்மா அதாவது மாமனார் மாமியார்கிட்ட இருக்கும்போது ஒரு முகத்தை காட்டுவார், அவருடைய உறவினர்கள் இருக்கும்போது ஒரு முகத்தை காட்டுவார், எங்கிட்ட தனிமையில் இருக்கும்போது இன்னொரு முகத்தை காட்டுவார். உங்கள் மாமாவுக்கு மொத்தம் 4 முகம்டா, அதில் எங்கூட இருக்கும்போது ஒரு முகம் காட்டுவார், அதுதான் ரொம்ப கொடூரமான முகம். உங்கள் மாமா என்னை உடம்புல பல இடங்களில் கடித்து வச்சுருக்காரு, ரொம்ப மோசமாக நடந்துப்பார் அப்படிங்கிற மாதிரி பட்டும் படாத மாதிரியும் அவர் ஒரு காம பிசாசு, காம கொடூரன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா சொல்லி தான் அவங்ககிட்ட சத்தியம் வாங்கி தான் எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ரிதன்யா எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வேறு சில விஷயங்களையும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டப்பா, பானை இதிலெல்லாம் பெயிண்ட் அடித்து அதில் பூத்தொட்டியை வளர்த்துட்டு வருவாங்களாம். பெயிண்டிங்கில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குமா. அதே மாதிரி ஆர்கிடெக்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் துணியில் டிசைன் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இது விஷயங்கள்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இதை நிறைய பேருக்கு கற்றும் கொடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, இது மூலமாக நிறைய புது புது டிசைனில் தச்சு அதை சேல்ஸும் பண்ணியிருக்காங்களாம், அதை பிஸ்னஸாகவும் பண்ணியிருக்காங்களாம். அப்படி அவங்களுக்கு நிறைய கான்டாக்டும் கிடச்சிருக்கான். அது மூலமாக சில கொஞ்சமாக லைட்டாக அப்படியே பட்டும் படாத மாதிரி பிஸ்னஸும் செஞ்சுட்டு வந்தாங்களாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி இப்படின்னு தனக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை தன்னுடைய கணவன்கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. கவின்குமார் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம கணவன் இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணுவார், சார் நம்ம பொண்டாட்டி இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு நினைப்பார் அப்படின்னு நினச்சி அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு கவின்குமார் என்ன பண்ணானா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுடைய ஃபோனை வாங்கி அவங்க வச்சுருந்த அந்த கான்டாக்ட் ஃபுல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விட்டுட்டாரு. இதை என் அக்கா என்கிட்ட சொல்லி அழுதுச்சு. நான் வேறு விஷயம் நான் பண்ண விஷயத்தை சொன்னேன்டா, ஆனால் இதெல்லாம் அவர் கேட்டுட்டு அவர் இப்படி ஒரு பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் நான் இந்த கான்டாக்ட்லாம் எனக்கு எப்படி கிடைக்கும், ஏன்னா அந்த கான்டாக்ட் ஃபுல்லாகவே போச்சு, நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன், எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த கவின் எதுக்குமே சரியில்லை, அவர் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்காரு. எக்ஸாமுக்கு கூட இவங்களே கூட்டிகிட்டு போய் கம்பல் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சுருக்காங்க. ஆனால் அந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க், கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் அவர் ஃபெயில் ஆகிடுவார்னு ரிதன்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் இவரை வச்சு எதுவுமே செய்ய முடியாது, நம்ம லைஃப் வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகணுன்னா நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கே ரிதன்யா வந்திருக்காங்க. இதுக்காகவே இந்த பையன்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, உங்கள் மாமா வேலைக்காக மாட்டார், நான் தான் ஏதாவது வழி பண்ணி ஓரளவுக்கு பேரும் புகழாக இருக்கிற மாதிரி வேற ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசியிருக்காங்களாம்.
ஒரு முறை ரிதன்யாவும் கவினும் வந்து ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்து போயிருக்காங்களாம். ஆரம்பத்தில் வந்து கவினை வந்து கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் அவர் வந்து கோயிலுக்கே வரமாட்டாராம். இல்லை எனக்கு வந்து சாமி நம்பிக்கைலாம் இல்லை அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். ரிதன்யாவுடைய அம்மாவும் வந்து ஏதோ ஒரு டைமில் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ரிதன்யா கிட்ட வந்து அவர் வந்து இதை தான் சொல்லியிருக்காரு. எனக்கு அதெல்லாம் கோயிலெல்லாம் சாமியிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் அதை நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து அவரே வந்து இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி ரிதன்யாவை வந்து கூப்பிட்டுருக்காரு. சரி ஓகே, ஒருவேளை வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம கோயிலுக்கு கூப்பிட்றாரு, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்வமாக கிளம்பி போயிருக்காங்க. ஏதோ ஒரு மலை கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு இருந்தாப்புல திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க, கவினை காணோம். என்னடா இது கவினை காணாமல் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க. கோயில் ஃபுல்லாக கவின் காணவே இல்லை. அதுக்கப்புறம் மலையிலேருந்து இறங்கி கீழே வந்து பார்த்தா காருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருக்காரு. என்னங்க சொல்லாமல் கொள்ளாமல் கீழே வந்துட்டீங்க, எப்போ கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரிதன்யா வந்து கவின் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து கவின் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க, இல்லை நான் கூட வந்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என்னையே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, என்னடா இது நம்மளே ஒரு பொண்ணு பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே நான் ஃபாலோ பண்ணி கீழே வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லியிருக்காரு. நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், அதான் என்னை எல்லா பொண்ணுங்களும் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எப்படி பற்றில்ல அப்படிங்கிற மாதிரி தான் மனைவி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு ரிதன்யா வந்து கோபப்பட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இதே மாதிரி நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஒரு ஆண் வந்து என்னை பார்த்தான், என்னடா நம்மளே ஒருத்தன் பார்க்குறான்னு நம்ம அழகாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை ஃபாலோ பண்ணி கீழே வந்து இருந்துக்கிட்டு நீங்கள் கீழே வந்த பிறகு இதே விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீங்கள் பேசுறதை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அக்கா வந்து அந்த கவினை வந்து வார்ன் பண்ணதாகவும் அந்த சிறுவன் வந்து சொல்லியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவின் செஞ்சதாகவும், குறிப்பாக வந்து அந்த அக்காவை வந்து ரொம்ப அவர் டார்ச்சர் பண்ணியிருக்காரு. மற்றவங்ககிட்டலாம் வந்து வேறு ஒரு முகத்தை காட்டியிருக்காரு. அக்கா கூட மட்டும் தனியாக ரூமில் இருக்கும்போது வேறு ஒரு முகத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இதுதான் அக்கா என்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கு, உன் மாமாவுக்கு மொத்தம் 4 முகம் இருக்குடா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு முகத்தை காட்டுவார், ஒரு முகமுடி மாதிரி அதை மாற்றிக்கிட்டே இருப்பார், ஆனால் பார்க்க சாதுவாக இருக்கார், ஆனால் பல வேலைகளை செய்வார் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பையன்கிட்ட வந்து இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கு. இது தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துருக்கு. அந்த சிறுவனும் சரிக்கா நான் இது யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கான். அவன் சத்தியம் பண்ண மாதிரியே இந்த விஷயத்தை அவன் யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணு வந்து 78 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த கொடுமைகள் எல்லாம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிற பிறகு தான் அவனால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆடியோ விசாரிக்கும் போது தன்னுடைய அக்காவுக்கு என்னென்னலாம் கொடுமைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்கான். தற்போது இந்த விஷயத்தை கேட்ட பிறகு தான் அவருடைய ரிதன்யாவுடைய அம்மா அப்பாக்கே வந்து நம்மளுடைய மகளுக்கு இந்த அளவுக்கு வந்து கொடுமையெல்லாம் நடந்திருக்கா, கையை காலெல்லாம் கெட்டி போட்டு இந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு மாறான முறையிலலாம் அவன் பண்ணியிருக்கானா, நம்ம பொண்ணு நம்மக்கிட்டே இது சொல்லலையே, நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம வந்து வருத்தப்படுவோம் கவலைப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறைச்சி அவளுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு மறைச்சிக்கிட்டாலே, இப்படி இவ்வளோ நாளாக இவ்வளோ துன்பத்தெல்லாம் அவள் அனுபவிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்ல அதை கேட்டு ரிதன்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க இந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்து பையனுக்கிட்ட சத்தியம் வாங்கின விஷயம் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சமாக வந்து வெளியே வருது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.